அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ தொகுப்புல திருச்செந்தூர் முருகனை நினைத்து தினமும் காலையில் 2 முறை சொல்ல வேண்டிய முருகப்பெருமானுடைய மந்திரம் நம் வாழ்க்கையை பல மாற்றங்களை உருவாக்கி தருங்க. நம்பிக்கையோட முருகப்பெருமானை நினைத்து உங்க வீட்டிலேயே ரொம்ப எளிமையான முறையில மந்திரங்கள் செய்து உச்சரிச்சு வழிபாடு செய்யுங்க. நம்மளோட ஒவ்வொரு பதிவுலையும் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் தான் சொல்லுவோம். ஏன்னா திருச்செந்தூர் முருகர் பல பக்தர்கள் வாழ்க்கையில பல அற்புதங்களை இன்று வரை நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு சிலர் நான் போய் வழிபாடு செய்துட்டு வந்தேன், எனக்கு மாற்றமே வரல, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு முருகப்பெருமான் நிறைய பலன்களை எனக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு சில பக்தர்கள் வாழ்க்கையிலையும் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கார். ஒரு சில பக்தர்கள் வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார் முருகப்பெருமான். நீங்க நம்பிக்கையோட முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு பிடித்த ஆறுபடைகள்லயே எந்த முருகப்பெருமானை பிடிக்குமோ அவங்கள நினைத்து உச்சரிச்சு பண்ணலாங்க. ஆனா ஆறுபடை முருகப்பெருமானிலே தனி சிறப்பு நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு இருக்கு. ஏன்னா இப்ப முருகப்பெருமானை, அதுவும் நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான திருவுருவ படத்துல நல்லா உற்று நோக்கி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அவரு அதாவது தவம் செய்யற கோலத்திலையும் கையில தவமணி மாதிரி கையில வச்சிருப்பார். அதே மாதிரி பூஜை செய்யற மாதிரி ஒரு மலர் வைத்திருப்பார். அதே போல பல அற்புதங்கள் திருச்செந்தூர் முருகருடைய திருவுருவ சிலையிலே இருக்கும். இப்போ போட்டோ இருந்தாலும் நீங்க பார்க்கலாம். இல்ல ஏன் நம்மளோட வீடியோ பதிவுலே திருச்செந்தூர் முருகருடைய திருவுருவ படம் இருக்கும். அதுலயே நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் கையில வச்சிருக்க மலர் பார்த்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கிற குறிஞ்சி மலர். அந்த குறிஞ்சி மலரை வைத்துதான் சிவபெருமான், அதாவது பஞ்சலிங்க சிவபெருமான் அவர் பின்புறம் இருக்காருல, அவருக்கு முருகப்பெருமான் பூஜை செய்த மலரை கையில ஏந்தி இருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த நம்ம வழிபாடு செய்யற கடவுளுக்கும் இல்லாத சிறப்பு முருகப்பெருமானுக்கு இருக்குன்னா 2 வேல் வைத்திருப்பார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 2 வேல் வைத்திருப்பார். ஒரு வேல் பாத்தீங்கன்னா மேல பார்த்த மாதிரி இருக்கும், ஒரு வேல் கீழே பார்த்த மாதிரி இருக்கும். அந்த கீழே பார்த்த மாதிரி உள்ள வேல் பாத்தீங்கன்னா சூரனை வதம் செய்த வேல். மேல பார்த்த மாதிரி உள்ள வேலை கவனித்து பார்த்தீங்கன்னா அது முருகப்பெருமானுடைய ஞான வேல். இது வரைக்கும் நீங்க இந்த இந்த விஷயத்த முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துல நீங்க கவனிச்சது இல்லைன்னா இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன்னா முருகப்பெருமானுக்கு தனி சிறப்பு இருக்குங்க. எந்த கடவுளுக்கும் நிகரா நம்ம திருச்செந்தூர் முருகரை சொல்லவே முடியாது. பல அற்புதங்களை நம்மளுக்கு நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறார், நிகழ்த்தி கொண்டிருக்கார் ஒவ்வொரு வினாடியும். அதை யார் ஒருவர் அவரை சரியான முறையில நம்பிக்கையோட வழிபாடு செய்றீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு பலன் கண்டிப்பா கிடைத்தே தீருங்க. அதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஏன்னா பல பக்தர்கள், ஏன்னா நம்பிக்கை இல்லாம நீங்க போய் திருச்செந்தூர்ல பாருங்க, இன்னைக்கு கிளம்பி பாருங்க, நாளைக்கு கூட போய் பாருங்க. அந்த வாய்ப்பு இருந்தால் மட்டுமே தான் நீங்க திருச்செந்தூர் மண்ணை மிதிக்க முடியும். அப்படி மீறி மிதித்து அந்த வழிபாடு செய்யற வாய்ப்பு உங்களுக்கு முருகப்பெருமான் கொடுத்தாருன்னா அங்க போய் பாருங்க. பக்தர்கள் எவ்வளோ லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமான வேலெடுத்து காவடி எடுத்து பால் குடம் எடுத்து நடனமாடி பல அற்புதமான வழிபாடுகளை திருச்செந்தூர்ல இன்று வரை செய்து கொண்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, நீங்க செல்ற வாய்ப்பை திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு கொடுத்தாருன்னா அந்த கண் கொள்ளாத காட்சியை நீங்க திருச்செந்தூர்ல போய் பாருங்க. இன்னைக்கு உள்ள மந்திரத்தை நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். தினமும் காலையில நீங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இல்ல வீட்டுல எந்த வேலையும் செய்யறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிச்சு வழிபாடு செய்யுங்க. ரொம்ப எளிமையானது தான். ஏன்னா முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் பல மந்திரங்கள் இருக்கு, பல வழிபாடுகள் இருக்கு. நம்மளோட ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு எளிமையான வழிபாடுகளையும் எளிமையான மந்திரம் உச்சரிச்சு வழிபாடு செய்யறதே நம்ம கொடுக்குறோம். நீங்க நம்பிக்கையோட இந்த வழிபாடை உங்க வீட்டிலேயே செய்யுங்க. ஒரு முறை திருச்செந்தூர் சென்றுவாங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.